Deep sea secrets, deadly ambush. 2 agents, 2 nations, 0 margin for error. Operation Basmasur. நமஸ்காரம். பி குரு சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ ஐயர். இன்று நம்முடன் மீண்டும் இணைகிறார் பஞ்ச் அருண் அவர்கள். பஞ்ச் அருண் சார், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க? நமஸ்காரம் நமஸ்காரம் ஸ்ரீ ஐயர். ஆனா எனக்கு ஒரு சின்ன குழப்பமா இருக்கு. உங்களை வந்து மிஸ்டர் ஸ்ரீ ஐயர்னு சொல்றதா இல்ல ஸ்ரீ ஐயர்னு சொல்றதா? அப்படி சொன்னா ஏதோ சுவாமிஜி ரேஞ்சுக்கு போற மாதிரி இருக்கும். அதனாலதான் நான் உங்க பேரை சொல்றதையே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். சார், ஸ்ரீ ஐயர்னு சொன்னா போறோம் சார், இல்ல ஸ்ரீன்னு சொன்னாலும் போறோம். ஏதோ ஒண்ணு ஐயர்வாள்னு சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சார். உங்க இஷ்டம், உங்களுக்கு எது தோன்றதோ அதை சொல்லுங்க. புதுசா ஒவ்வொரு தரமும் ஒரு எபிசோட்ல அது சொன்னாலும் அது ஒரு இன்னைக்கு என்ன சொல்லுவாரு பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணிடுவோம் சார். இது நம்ம லாஸ்ட் டைம் பேசினப்போ இன்னும் எலெக்ஷனே முடியல. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டிருந்தோம். எங்க மெயின் பேட்ஸ்மேனே வரல, 7 விக்கெட் டவுன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நம்ம அந்த மேட்சிங் ஆச்சு, முடிஞ்சாது மேட்சும் ஆச்சு. ஆனா இந்த மேட்ச் யாரோட யாரு ஆடிருக்காங்க, ஆனா ஜெயிச்சது யாரு அப்படிங்கிறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஒரு விஷயம் புரியல. நிறைய பேர் வந்து என் பேரன் சொன்னா, என் பேத்தி சொன்னா, அதுக்காக நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சால்ஜாப்பா நிஜமாவே இப்படிதான் இருக்குமா? அதாவது ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய டிசிஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்க பேரன் பேத்திங்களை கேட்டுதான் எடுத்துக்கிறீங்களா? அது கொஞ்சம் அபத்தமா தெரியல. எக்ஸாக்ட்லி. அதாவது நமக்கு ஏற்கனவே மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கு அப்படின்னும் போது அடுத்தவன் தலையில பழிய போட்டு அது அவர் சொன்னாரு பண்ண அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்களே வந்து அருண், நீங்க வந்து இந்த டிஷர்ட் எல்லாம் வேணாம், அந்த ஒரு ரவுண்ட் நெக் டிஷர்ட் அதை போட்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல விருப்பம் இருந்து ஒத்து போனா மட்டும்தான் நான் அதை போட்டு வருவனே தவிர, அப்ப சொல்லிக்கலாம் இல்ல ஸ்ரீ ஐயர் தான் சொன்னாரு அப்படின்னு. எனக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா ஐயா அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்காதுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். சோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து ரைட்டு ஒரு தடவை மாத்தி போட்டுதான் பார்ப்போமே. ஏன்னா நம்ம ஜனங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டு சாவிய கையில கொடுக்கறது, வீட்டு வேலைக்கு ஆள் எடுக்கிறதுன்னு போது 1000 தடவை யோசிப்போம். ஆனா நாட்டை வந்து யார் கையில கொடுக்கறதுக்கு நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. கேட்டா என்ன சொல்லுவோம், ஒரு தடவை மாத்தி தான் கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு. ஆனா டிரைவரை மாத்துங்க, சமையல்கார மாத்துங்க அப்படின்னா 10 இடத்துல போய் விசாரிப்போம். சோ இது ஒண்ணு. அடுத்தது வந்து நாடு தானே, என்ன ஆனா நமக்கு என்ன வந்தது, நம்ம ஊடுதான் முக்கியம் அப்படின்றதுதான் நம்மள பெரும்பாலோட மென்டாலிட்டியா இருக்கு. இதனாலதான் வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. முக்கியமா இந்த 2 திராவிட கட்சிகள் மீதும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருந்தது. அத வந்து அண்ணாமலை அத கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. பட் நிறைய கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருந்தது. அதை வந்து அறுவடை செய்து கொண்டு விட்டார் சி ஜோசப் விஜய் அவர்கள். இன்ஃபேக்ட் இது வந்து தாவேக்காவே எதிர்பாராத வெற்றி. ஏன்னா தேர்தல் ரிசல்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்களே என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து எம்எல்ஏ சர்டிபிகேட் வாங்கின உடனே எல்லாரும் பனையூருக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த பக்கமோ அந்த பக்கமோ அவங்க கொஞ்சம் இழுபறி இருந்தா நம்ம எம்எல்ஏ தூக்குவாங்க அப்படின்னு. மெஜாரிட்டியோ இல்ல அதை நெருங்கக்கூடிய ஒரு கட்சியோ அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா திமுக அதிமுக சொல்லல நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் வந்துடணும் அப்படின்னு. ஏன்னா 2 பேருமே ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கையில இருந்தாங்க. அதனால அவங்களே எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்னு தான் நான் சொல்வேன். என்ன உள்ளுக்குள்ள வந்து இந்த 2 கட்சிகளுக்குமான ஒரு எதிர்ப்பு, அதை வந்து 2 கட்சிகள் பிளஸ் பாஜக 3 பேருமே வந்து சரியா புரிஞ்சிக்கல, அதை சரியா கையாளவில்லை. அதனுடைய பலனை இன்னொருத்தர் வந்து எடுத்துட்டு போயிட்டார். மற்றபடி பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா அப்படின்றதெல்லாம் இதுதான். அந்த வெறுப்பு, ஒரு மாற்றம் வேணும், எத்தனை நாளைக்கு ஒரே சோப்பை தேய்ச்சி குடிக்கிறது அப்படின்ற மாதிரி. எதுக்காக இந்த மாற்றம், அத நம்ம மாத்த போறது எப்படி இருக்க போகுது, அதை பத்தி எல்லாம் யோசிக்காம கபால்னு இந்த களத்துல குதிச்சுட்டாங்க பெரும்பாலானவர்கள். சோ அதனுடைய ரிசல்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இது வந்து இனிமே இந்த அதிமுக திமுக ரிவைவ் ஆகுது அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம் ஸ்ரீ ஐயர். ஒரு சின்ன கேள்வி அருண்ஜி, இந்த மாற்றம் தேவை அப்படிங்கிற ஒரு மனப்போக்கு சற்று முன்பே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அவங்களுக்கு தோணல? அப்ப எங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது, மாற்றத்துக்கான ஆப்ஷன்? நான் சொன்ன 2 திராவிட கட்சிகள் அதனாலதான் வந்து பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து 11 புள்ளி சம்திங் அப்படின்னு போச்சு. ஆனா அதுவே இதெல்லாம் ஒரு கணக்கே கிடையாதுங்க. நீங்க எல்லாத்தையும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்படி இந்த எக்ஸ்ட்ராபோலேஷன், இன்டர்போலேஷன், இந்த ரெக்ரெஷன் ஃபார்முலா, லெக்ரான்ஜஸ் ஃபார்முலா இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவுமே அந்த 2.9 2.8 இந்த ரேஞ்சில தான் இருக்கோம். 11 அப்படின்றதெல்லாம் மாயை.
நீங்க ஏமாத்துட்டீங்க, அது 11 கிடையாது, 2.9 தான் எங்க ஓட்டு அப்படின்னு அவங்களே சொல்லி நிக்கிறாங்க. இது விளங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? சோ அத படிப்படியா கொண்டு போயிருந்திருக்கணும். டெஃபினட்டா நான் சொல்றேன், 26ல வந்து பாஜக தனித்து நின்று இருந்தது அப்படின்னு சொன்னா திமுக வந்திருக்கும். பட் அதிமுக டெசிமேட் ஆயிருக்கும். தாவேகா வந்து இந்த அளவுக்கு சீட்டை பெற்று இருக்காது. ஓட்டு கொஞ்சம் டச் பண்ணிருக்கலாம், பட் அது வந்து கன்வர்ஷனா ஆயிருக்காது. அந்த இடத்துல அவங்க வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஆனா அவங்களுடைய கணக்கு வேற விதமா இருந்திருக்கு. பட் இனியும் இப்ப திமுக அதிமுக 2 பேரும் அடிச்சுட்டு போயிட்டாங்க வெள்ளத்துல. இனிமேலாவது வந்து சரி அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இல்ல ஆளுங்கட்சியே நாங்க தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு மேலிட பாஜக, தமிழக பாஜக. இப்போ தமிழக பாஜக பத்தி பேசலாம் கொஞ்சம். அண்ணாமலை இவங்களோட இருந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ப்ராமினன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் தானா விலகிருக்காரு. விலகினவர் மேல ஒரு இப்படி காரி துப்பி உமிழ்தல் அப்படிங்கிறது ஒரு டிசிப்ளின்ட் கட்சியான பாஜகவுக்கு கொஞ்சம் அது வந்து நெருடுறது. போய்வா மகளே போய் ஏன்னா சொல்ல முடியாதுங்க, எப்ப தேர்தல் அரசியல்னா எது வேணாலும் நடக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு வன்மத்தை அவங்க அவர் மேல கொட்டுறாங்க, அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 2 வருஷமா இவரை வந்து சைட்லைன் பண்ணிருக்காங்க எலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம். அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னமும் கோவம்னா, உங்களால என்ன பண்ண முடிஞ்சதுயா? ஒரு சீட்டு ஜெயிக்கல, அந்த ஒரே ஒரு சீட்டு, அது ஒண்ணு கண்ணுன்னு எப்படியோ லக்கில் ஒரு 800 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அது எனக்கு புரிய இருக்கு. பாஜக இஸ் அ டிசிப்ளின் ஆர்கனைசேஷன். இந்த டிசிப்ளின்ங்கிறதுக்கு வந்து முன்னால ஒரு IN ஆட் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு அது தோள்கள் தினவெடுக்கின்றன. சரி, இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்சைட் ஸ்டோரி சொல்லட்டா? உங்களுக்கு நான் ஒரு ஸ்கூப் நியூஸ் தருகிறேன் ஸ்ரீ ஐயர். நீங்க சொன்னீங்க அண்ணாமலை மீது வன்மத்தை கக்குகின்றார்கள் அப்படின்னு. ஆக்சுவலா இங்க இருக்கவங்க எல்லாம் மேலிட பாஜக மீதுதான் வன்மத்தை கக்கி கொண்டிருக்கின்றார்கள். புரியலையா? அவங்க சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் எடுத்து பாருங்க. இப்போ அதாவது ஏதோ அந்த நிலம் வாங்கினார், 2000 கோடி ஆட்டையை போட்டார், திமுக கிட்ட காசு கேட்டார் அப்படின்னு சொன்னது போக இப்ப என்ன ஆரம்பிச்சாங்க, தங்கம் கடத்தினார் அப்படின்றாங்க. நாளைக்கு வந்து வைரம் கடத்தினார் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சிப்பு கடத்தினார் அப்படின்னா புதுசா ஏதோ கண்டுபிடிப்பாங்க போல இருக்கு. இதுல வந்து அதிகாரிகளை எல்லாம் கூப்பிட்டு அவர் வந்து பாருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க, அதை எங்காலங்க பணம் எடுத்துட்டு வருவாங்க, தங்கம் எடுத்துட்டு வருவாங்க இப்படின்னு வந்து ஆர்கனைஸ்டா பண்ணதாலாம் இன்னைக்கு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது மேலிடம் வரைக்கும் போனதுனாலதான் ஐயோ இனிமே அது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்களா. இவருடைய சப்போர்ட் நின்று போச்சா. அதுக்கப்புறமா சென்னையில வந்த ஒரு தங்கம் பார்சல் வந்து பிடிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் பாஜக மீது வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு வாஷிங் மிஷின் வச்சு ரன் பண்ணிருக்கிறாங்க, ஊழல்னு சொன்னவங்க எல்லாம் நாளைக்கு அவங்க கட்சியில போய் சேர்ந்தாங்கன்னா அப்படியே தோச்சு சுத்தமா வெள்ளன்னு கொண்டாந்து வச்சிருவாங்க. இந்த குற்றச்சாட்டு மட்டும்தான் இருந்தது. அட்லீஸ்ட் வெளில இருக்கவங்க ஊழல் பண்றாங்க, அங்க போன உடனே அவங்கள வந்து ஆவியில வேக வச்சு எடுத்துடுறாங்க, இப்படித்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு, பாஜகல இருக்கவங்களே ஊழல் பண்ணாலும் மேலிடத்துல அதுக்கு பொறுப்பான துறைகள்ல இருக்கவங்க அவங்க எல்லாம் அப்படியே வாய் மூடின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம கட்சி ஆளு, அவர் எவ்வளவு ஊழல் பண்ணாலும் கண்டுக்காத அப்படின்னு போயிருவாங்க. அப்படியே பல நாள் கழிச்சு அது நாளேட்சிக்கு வந்தாலுமே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படின்றது தானே இவங்க சொல்றதுக்கெல்லாம் அர்த்தம் ஸ்ரீ ஐயர். அப்போ இவங்க அண்ணாமலையை தாக்குறதா நினைச்சுக்கின்னு மேலிடத்து மேல அவர்களுடைய வன்மத்தை கக்கி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலை வந்து வருமானத்துக்கு மேல இவ்வளவு சொத்து சேர்த்துட்டார், இது மேலிடம் நாலேஜுக்கு போயிடுச்சு, பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு போயிட்டு அதனாலதான் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் வந்து ரெய்டு விட்டாங்க. என்ன பண்ணாங்க? எவ்வளவு கோடி பணத்தை சீஸ் பண்ணாங்க, எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணாங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப உங்க கட்சிக்காரரா இருந்தா ஊழல் பண்ணாலும் நீங்க சும்மா இருப்பீங்க. இவ்வளவு நாளா மத்த கட்சியில இருக்கவங்க ஊழலை தான் கண்டோன் பண்ணி சேர்த்துருந்தீங்க. இப்ப உங்க கட்சியில இருக்கவங்களும் ஊழல் பண்றாங்க அப்படின்னு இங்க இருக்கவங்களே வெளிப்படையா சொல்லி நிக்கிறாங்களே. ஓஹோ, கரெக்ட். நாளைக்கு திமுகவோட போய் கூட்டணியும் சேர்ந்தாச்சுன்னா என்னங்க அவங்க ஊழல் கட்சி, நாங்களும் அதுக்கு மேல நிறைய பண்ணிக்கிறாங்க, அதனால ஊழல் போனா போச்சு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பேஸ் கிரியேட் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. சோ இவங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்க, அவர் வந்து ஒரு ஃபெயில்டு ப்ராடக்ட், அவர் துரோகம் செய்து விட்டார். ஆஹா, அவரை யார் ஐடென்டிஃபை பண்ணி கூட்டு வந்தது? அப்ப அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க குறை சொல்றீங்க. உங்க சேனலுக்கு நீங்க ஒருத்தரை கூப்பிட்டு வர்றீங்க, ஒரு எடிட்டராவோ இல்ல ஒரு ஆங்கராவோ. அப்ப அவர் ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா
உங்களை தானே கேள்வி கேட்பாங்க, என்னையா நீ தானே கூட்டு வந்த, கண்டிப்பா கட்சியில நீ ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்த ஆளு பேர்பட்ட டுபாகூரா இருக்கான், என்னையா ஒரு ஆளை செலக்ட் பண்ண கூட உனக்கு துப்பு இல்லையான்னு உங்களை தானே கேட்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அது 4 விதத்துல கேட்பாங்க, 4 விதமா கேட்பாங்க. அதத்தான் இன்னைக்கு இருக்கவங்க, ஏன்னா இதுல வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. வார் ரூம், அண்ணாமலை அவர்கள் தனியா ஒரு வார் ரூம் வச்சுக்கின்னு அவரையே ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தாரு, அவரை மட்டும் தான் வந்து பெரிய அளவுல புஷ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னடானா அண்ணாமலைய கண்ணாபின்னான்னு வன்மத்துடன் காரி உமிழ்கிற ஒருத்தர் சொல்றாரு, மேலிடம் தான் இது பாஜக மேலிடம் 20 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணி வார் ரூம்னு ஒண்ணு கான்ஸ்டிடியூட் பண்ணி அண்ணாமலை அப்படின்ற பிராண்ட புஷ் பண்ணாங்களாம். அப்போ மேலிடத்துக்கு சுத்தமா எந்த விதமான அந்த ஐடென்டிஃபை பண்ற இல்ல யோசிக்கிற கெப்பாசிட்டி எதுவுமே இல்லாமத்தான் இப்படி ஒருத்தரை வந்து கொண்டாந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. சோ அண்ணாமலை அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கல, ஸ்ரீ ஐயர் மேலிடம் தான் 20 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு செலவு பண்ணி அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இது அவங்களுடைய அட்டர் ஃபெயிலியர். சோ இங்க நீங்க எந்த குற்றச்சாட்டை ஒன்னா எடுத்து பாருங்க, அண்ணாமலை யார் அப்படின்னு கேக்குறாங்க, யாருன்னு தெரியாத ஒருத்தரைத்தான் பிஎம் வந்து ஜீப்ல கூப்பிட்டுக்குன்னு, அது புரோட்டோகாலே கிடையாது அவருடைய செக்யூரிட்டி எஸ்ஓபில, அவரை கூப்பிட்டுக்கின்னு 1 மணி நேரம் பேசின்னு போனாரா. யாருமே தெரியாத ஒருத்தரை தான் வந்து வந்தவனே துணைத் தலைவர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தலைவர் பதவி எல்லாம் கொடுத்து அவர் சொன்னதை கேட்டுக்கின்னு கூட்டணி வேணாம் தனியா நின்றாங்களா. யாருமே தெரியாத ஒருத்தரைத்தான் மேலிடத்துல அந்த அளவுக்கு செலவு பண்ணி புஷ் பண்ணி கொண்டு வந்தாங்களா. அப்ப மேலிடத்தை தான் நீங்க வந்து கழுவி கழுவி ஊத்துற மாதிரி இருக்கு இல்லையா ஸ்ரீ ஐயர். இத வந்து somebody has to go and tell them, நீங்க யாரை கழுவி ஊத்தினுக்கிறீங்க, இதெல்லாம் மேலிடத்துக்கு போச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா, நீங்க அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இது வந்து நாளைக்கு யாரும் வந்து யார் எந்த கட்சியும் நீங்க ஊழல் கட்சியும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க சொல்ற குற்றச்சாட்டு எல்லாம் டுபாக்கூர். நான் சொல்றேன் டுபாக்கூர். நிஜமா உங்ககிட்ட ஏதாவது இருந்ததுன்னு சொன்னா சரிங்க, இவ்வளோ நாளாவது அண்ணாமலை உங்க கட்சியில இருந்தாரு, வாயை மூடிட்டு இருந்தீங்க. இப்பதான் he has become a traitor, backstabber. நீங்களே சொல்லிட்டீங்களா ஊழல் அப்படின்னு. பாத்தீங்களா, அவர் எங்க கட்சிக்காரரா இருந்தாலும் நாங்க வந்து தீவிரமா நடவடிக்கை எடுப்போம், எடுக்கிறதுக்கு துப்பு இருக்குதா? சும்மா வாயில வந்தது சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் தங்கம் கடத்தினார், வைரம் கடத்தினார், பிஸ்கட் கடத்தினார், சாக்லேட் கடத்தினார் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் சும்மா இருக்காங்க அப்படின்னா அப்ப அவங்களும் ஊழலுக்கு துணை போகின்றார்கள் அப்படிதானே அர்த்தம் ஸ்ரீ ஐயர். சரி, அண்ணாமலை போயிட்டார், இவ்வளவு நாளா அவரு தாங்க உங்க கட்சி அப்படியே இழுத்து பிடிச்சிருந்தார், வளர விடாம திமுகவோட டீல் போட்டிருந்தார், எல்லாம் ஓகே. இப்ப நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு திமுகவுடன் கூட்டணி வருமா அப்படின்னா அது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோம். இந்த பக்கம் அதிமுக அவங்க வந்து இருக்கிற சப்போர்ட்டும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது, பாஜகவையாவது நம்பிட்டு இருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது திமுகவுடன் கூட்டணினா தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோம் அப்படின்னா எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. அண்ணாமலை தான் போயிட்டாருங்களே, உங்களை பிடித்திருந்த அந்த சங்கிரிகள் எல்லாம் நொறுங்கி விட்டன. கால கட்சியை நீங்க மேல கொண்டு போயிருக்க வேணாமா? பாருங்க, இவ்வளவு நாளா அண்ணாமலை எதுவுமே செய்யல, ரைட், நான் ஒத்துக்கிறேன் நீங்க சொல்றத ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட். நீங்க செய்யுங்க, செய்வீங்களா? நாங்களும் செய்ய மாட்டோம், செய்யறவங்களையும் நாங்க வந்து அடிச்சு வெளில துரத்திடுவோம். அப்புறம் என்ன புரியாம பேசுறீங்க நீங்க? தமிழக பாஜக தோத்து போனாதான் அவங்களுக்கு ரிவார்டு, பதவி கொடுப்பாங்க, கவர்னர் பதவி கொடுப்பாங்க, இன்னும் என்னென்னவோ பதவி கொடுப்பாங்க. ஜெயிச்சு போட்டோம்னா அதுக்கப்புறம் வெறும் எம்எல்ஏவா தான் இருக்கணும், கவுன்சிலரா தான் இருக்கணும். நானு கவர்னர் பதவி பெருசா இல்ல மத்திய மந்திரி பதவி பெருசா இல்ல வெறும் எம்எல்ஏ இல்ல கார்பரேஷன் கவுன்சிலர் பதவி பெருசா ஸ்ரீ ஐயர்? பெரிதினும் பெரிதுகள். இப்ப புரியுதுங்களா அவங்க கணக்கு என்னன்னு? ரொம்ப விசித்திரமா இருக்கு சார் கணக்கு. சோ இப்ப நம்ம சரி ஹேப்பனிங் ஈவெண்ட்டுக்கு போலாம். அண்ணாமலை வெளில வந்தாரு, ஒரு வேகமா இந்த பெங்களூர் பஸ் அந்த காலத்துல போகும், மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு வேகமா எடுத்துட்டு போய் ஒரு 100 அடி போய் நிறுத்திடுவாங்க வண்டியை. அப்பதான் அவர் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாரு. ஒரு 20 நிமிஷம் ஒண்ணுமே நடக்காது. அந்த 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 ஸ்டார்ட் பண்ணி போற வேகத்தை பாத்தீங்கன்னா நீங்க டெஸ்டினேஷனை வந்து 5 செகண்ட்ல போய் ரீச் பண்ற மாதிரி இருக்கும். அது இஸ் தட் வாட் யூ ஆர் சீயிங்? ஏன்னா இப்போ வி த லீடர்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் நல்ல மொமெண்டம் இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் சரிவு இருக்கோ இல்ல தேயறதோங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுடைய கருத்து நான் இது வந்து அகைன் இது நான் குறையா சொல்லல, நான் வந்து ஒரு அப்சர்வேஷனா சொல்றேன். அதாவது ஏன்னா உங்களுக்கு ஒரு புது விஷயம்னா அது கொஞ்சம் இது இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேயிங் பவர் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அது வரும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்கும்,
அதுல எப்படி ரியாக்ட் பண்றாங்கங்களை பார்த்து திருப்பி அது ஒரு அப் அண்ட் டவுன். ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ப்ரொக்ரெஷனை அண்ணாமலையினுடைய you know more about business than me. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில ரொம்ப ஃபேமஸ் பிராண்ட், அது 2 வீலரா இருக்கட்டும் காரா இருக்கட்டும், பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கலப்போம். வரும்போது எல்லாம் போயிட்டு வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இனிஷியலா சில பேர் அதை வாங்கவும் செய்வாங்க. பட் அதுக்கப்புறமா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா டீலர் நெட்வொர்க் இருக்காது. இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த கவாசாக்கில அது 150 160 சிசியோ ஒரு வண்டி ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. செம்மையா இருந்தது, ரெட்ரோ மாடல். இஷ்யூ என்னன்னா டீலர்ஷிப் எங்க இருக்குன்னே தெரியாது. இத்தனைக்கும் விலைய வேற டிராஸ்டிக்கா குறைச்சாங்க. ஆனாலும் அந்த டீலர், ஏன்னா நமக்கு வந்து சர்வீஸ்னா பக்கத்துல வரணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? சோ அந்த மாதிரி ஒரு பிளாஷா இல்லாம இப்போ தாவேகா அப்படின்றது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் தான் சொல்லுவேன். அவங்களே எதிர்பார்க்காத வெற்றி அப்படின்றத நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து பாருங்க, நீ வந்தமா டகால்னு உடனே ஒரு ரைஸ் தூக்கி போடுறது, அப்படியே அந்த அஜினமோட்டோ அது இது எல்லாம் போட்டு இந்த மாதிரி, இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது. நிதானமா அந்த என்ன சொல்றது, அந்த விறகு அடுப்பு அதுல வந்து செய்யற பாரம்பரிய சமையல் கொஞ்சம் நிதானமா தான் இருக்கும். வந்தமா 4 கட்சி போஸ்டிங் குத்தாங்களா அதை வச்சு அந்த மாதிரி ஆட்கள்லாம் தயவு செஞ்சு திரும்பி போறதா இருந்தா போயிருங்கன்றாரு. இன்ஃபேக்ட் அதுக்காகத்தான் அவர் வந்து ஒரு 50 லட்சம் வரட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறேன். அதனாலதான் வந்தவங்க எல்லாம் ஐயோ நான் மனம் திருந்தி விட்டேன், கட்சி கிட்ட சொல்லிட்டேன், நான் மறுபடியும் பாடம் கற்றுக்கொண்டு விட்டேன், திரும்பி போங்க. தாராளமா போங்க. அவர் உங்களை வெத்தலை பாக்கு வச்சு பாஜக இருக்கவங்க எல்லாம் வாங்க அப்படின்னாரா? ஒரு மாற்றத்தை நோக்கி வருகின்றவர்கள் வாங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அடுத்தது கட்சி எப்ப ஆரம்பிப்போம்லாம் அவரு திட்டவட்டமா சொல்லல. நீங்களா நினைச்சீங்கன்னா நாளைக்கே நமக்கு போஸ்டிங் வந்துடும் போனீங்கன்னா அப்ப நீங்க பதவிக்கு அலைகின்றவர்கள். இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளில போறதே நல்லது. இந்த சல்லடை வச்சு சலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஈவெண்டா தான் நான் பாக்குறேன். அடுத்தது எனக்கு 18 லட்சத்தோட நின்றுச்சு. இப்ப நிறைய பேர் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நேனா நாகேந்திரன் கூட கேக்குறேன், என்னங்க காசு இருந்தா நான் கூட 30 லட்சம் பண்ணுவேன். ஐயோப்பா அவங்க கிட்ட காசே இல்ல. கூட்டத்துக்கே ஒரு 300 பேரை சேர்க்க முடியல. இவர் வந்து இன்டர்நெட்ல 30 லட்சம் பேரை சேர்க்கிறாராம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்துக்கு ஏறி வைகுந்தம் போனானான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கதையா தான் இருக்குது. சரிங்க, நீங்க யார் வானான்னு சொன்னா அப்ப அண்ணாமலை காசு கொடுக்காம சேர்த்தாரு, தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்றீங்களா? வாடவர், அது இருந்துட்டு போட்டோம். இந்த நம்பர்ஸ் அப்படின்றத வந்து ரைட் ஃப்ரம் த டே ஒன் அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 1 கோடி போயிடுச்சுன்னா அவரு தான் அடுத்த சிஎம்னு சொல்றதோ, இல்ல வந்து 1 லட்சத்தோட நின்றுச்சுன்னா இவ்வளவுதான் இவருடைய செல்வாக்குன்னு சொல்றதோ அதை நான் ஏத்துக்க முடியாது. அவர் வந்து கொஞ்சம் நிதானமா அதே சமயத்துல ஆழமா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அகல உழுவதிலும் ஆழ உழுவதே மேல்னு சொல்லியிருக்காரு நம்ம முன்னோர்கள் இல்லையா? சோ அந்த மாதிரி those who are really interested and not after power, அந்த மாதிரி வாலண்டியர்ஸ் அவங்கள வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிக் பை பிரிக்பா இதை வந்து நான் ஒரு பெரிய பேலஸ் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அதனால இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு ஒரு கட்சி, அதுக்கப்புறம் பேரு கொடி, இதெல்லாம் சரி வராது. அது அவருடைய பாதையும் கிடையாது. அதுக்கு தயாரானவங்க மட்டும் வாங்க. ஏன்னா கபால்னு திறந்து விட்ட உடனே அப்படியே வெள்ளம் அடிச்சுட்டு வரா மாதிரி எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு அப்புறம் எனக்கு பதவி கொடு, அதை கொடு, இதை கொடு. பாத்தீங்கன்னா இவர் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொன்ன உடனே ஒரு சிலர், எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் இருக்காங்களா நான் எனக்கு தெரியாது, பட் ஒரு சிலர் ரைட்டு இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு லாப நோக்கத்தோட குதிச்சவங்களெல்லாம் எனக்கு தெரியும். சோ அந்த மாதிரி எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் வந்து அவரு, அது யார் சொன்னது, அண்ணாதுரை அவர்கள் சொன்னதா சொல்லுவாங்க, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படின்வாங்க. சோ அந்த மாதிரி அவர் போறாரு. சோ இதை வந்து ஒரு செட்பேக் ஆகவோ இதுவாகவோ நான் பார்க்கல. எல்லாம் சினிமா மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு அந்த 16 ரீல்ல எல்லாம் முடிஞ்சிடாதுங்க. இது வந்து டெஸ்ட் மேட்ச் 2020 கிடையாது. நிதானமா தான் ஆடணும். டெஸ்ட் மேட்ச்ல ரன் ரேட்டு கம்மியாத்தான் இருக்கும். அதனால அதை பொறுத்துட்டு தான் இருக்கணும். சார் உங்க கண் பார்வையில இப்போ இது லாஸ்ட் கேள்வி, பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் சொன்னீங்க, விஜய் வந்து வெற்றிக்கு வந்தது. இப்ப அவரால் 2 விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. ஒண்ணு ஆளுமை கவர்னன்ஸ் வேணும், 2வது வந்து தன்னுடைய கவர்மெண்ட்டை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற பட்சத்துல அவருடைய போக்கு எப்படி இருக்கு? ஏன்னா அவர் அதிகமா பேசுறது இல்லை, அட் த சேம் டைம் மற்றவங்க வந்து கொஞ்சம் அதிகமாகவே பேசுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? எக்ஸாக்ட்லி. அதாவது
அவரு பேசுறது இல்ல அப்படின்றத நான் ஒரு குறையா சொல்ல மாட்டேன். நரசிம்மராவ் அவர்கள் வந்து பெருசா பேசினது கிடையாது. பட் இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். இந்தியாவுடைய பொருளாதாரத்தையே தலைகீழா புரட்டி போட்டது நரசிம்மராவ் ரெஜிம் தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் மன்மோகன் சிங்னா உடனே சொல்லாதீங்க, இட் இஸ் நாட் மன்மோகன் சிங். நரசிம்மராவ் அண்ட் இஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி ஏஎன் வர்மா. சோ பேசணும்ன்றது அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் இவங்கெல்லாம் நீங்க அதிகமா பேசுறாங்கன்னு சொன்னீங்க, தேவையில்லாம நிறைய பேசிட்டு இருக்காங்க. அது சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க. அண்டு அமைச்சர்கள் அப்படின்றது மட்டும் இல்லாம நிர்வாகிகள், அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆதரவாளர்கள், இந்த சினிமா துறையில இருக்கவங்க அப்படின்ட்டு என்னென்னவோ வந்து முட்டு கொடுக்கறதா நினைச்சிட்டோ, ஆர்எல்ஸ் நீங்களும் ரொம்ப யோக்கியமா அப்படின்னு ஏதோ கேள்வி கேட்கறதா நினைச்சிட்டு ஒளறி கொட்டி கிளறி மூடி வச்சுட்டு இருக்காங்க. இவங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். யாரும் இஷ்டத்துக்கு பேசுறதுல அப்கோர்ஸ் அந்த சினிமா துறை நண்பர்கள் இல்ல மத்தவங்க அவங்க பேசுறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க கிடையாது. பட் மத்தபடி போற இடத்துக்கெல்லாம் வந்து இந்த காலர் மைக்கா அந்த மைக்கோட போறது, எல்லாத்துக்கும் ரீல்ஸ் போறதுன்றது பாத்தீங்களா, இது வந்து ஒரு ஓவர் கில் ஆயிடுங்க ஒரு பீரியட்ல. ஏன்னா நீங்க நிஜமாகவே ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னா டவுன் த லைன் அது மக்களுக்கு ஃபீல் ஆகும். அது இல்லாம ரீல்ஸ் மட்டும் போட்டுருந்தீங்கன்னா என்ன வாட்டுக்கு போறாங்க வராங்க வந்து வீடியோ போட்டுக்கிறாங்க, கட்சியில ஒண்ணும் நடக்கலையே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா அது தேவையில்லை. நிஜமாகவே நீங்க வந்து ஆய்வுக்கு போறீங்க, அங்க இருக்கிறதெல்லாம் வந்து சரிப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் போறீங்க, அங்க போயிட்டு கவனிக்கிறீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க அடுத்த நாள் ஆஸ்பத்திரி, என்னப்பா அது நம்பூர் ஆஸ்பத்திரி, அது என்ன மாதிரி மறியுது, டாக்டர் எல்லாம் கரெக்டா நேரத்துக்கு வந்துடுறாங்க, நெசமாலாம் கரெக்டா ஊசி போடுறாங்க, ஜனங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இதுதான் ஸ்ட்ரென்த். ஆனா இதை விட்டுட்டு அங்க போயிட்டு அங்க சிஎம் போட்டோ எங்கன்றது, ஒரே டாக்டர் தான் பார்க்கணும்ன்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது தே பிகம் ட்ரோல் மெட்டீரியல் ஃபார் த ஆப்போசிஷன் பார்ட்டி. இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்றது. அடுத்தது நீங்க இது மட்டுமே பண்ணிட்டு இருந்து அங்க மத்த விஷயத்த கவனிக்காம முடியும். பாத்தீங்களா, நான் போய் ஆய்வு செஞ்சுட்டேன், இது வேலை கிடையாதுங்க. நீங்க ஆய்வு செய்யறீங்களா செய்யலையான்றது கொஸ்டின் கிடையாது, அங்க என்ன நடக்குதுன்றத பார்க்கணும். இன்னொன்னு எங்க வாத்தியார் சொல்வாரு, அதாவது வாத்தியார் கிளாஸ்ல இருக்கும்போது பசங்க சைலண்டா இருந்தா அது கிடையாதுடா வாத்தியாரு. அடுத்த பீரியட் இன்ன வாத்தியாரு அவர் ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்து இருந்தாலும் ஐயோ இன்னொரு கிளாஸ் அப்படின்ட்டு பசங்க சைலண்டா இருக்கணும். அவர் இல்லாத போதும் சைலண்டா இருந்தாதான் அந்த வாத்தியார் பசங்களை டிசிப்ளினா வச்சுட்டாருன்னு அர்த்தம் அப்படிங்குவாரு. இந்த மாதிரி நீங்க டெய்லி எல்லாத்துக்கும் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ரீல்ஸ் போட்டு இருந்தாதான் ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, அது கவர்னன்ஸ் கிடையாது. அடுத்தது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வாரா அப்படின்னா நீங்க வேற. அவரே ரிசைன் பண்ணிட்டு போறதா சொன்னாலும் இப்ப கூட்டணியில இருக்கவங்க ஐயோ போயிடாதீங்க, நீங்க மட்டும் போயிடாதீங்க அப்படின்வாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப அதிமுகவே என்ன சொல்லிட்டாங்க, திமுக தான் எதிரி, தாவேகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இப்ப அடுத்தது நாளைக்கே வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதிமுக வில் பி புஷ்ட் டுவர்ட்ஸ் டிவிக்கு. சோ அந்த திமுக அந்த தப்ப பண்ணாம இருக்கணும். ஈவன் அதர்வைஸ் அந்த 21 பேர் திரும்பி வந்தாங்க அப்படின்றது வந்து திரும்பி வரவில்லை, இப்போதைக்கு திரும்பி வந்திருக்கின்றார்கள். அது எப்போ ஒன்னா போலாம், அது 21 போவாங்களா இல்ல 43 இல்ல 42 போவாங்களா அப்படின்றதெல்லாம் $1,000,000 கொஸ்டின். ஏன்னா அதிமுகவுக்கு வந்து இப்ப சர்வைவல் ரொம்ப முக்கியம். அதிமுக மேல இருக்கவங்களாம் அந்த மாதிரி போயின்னுக்கிறாங்க, கீழே இருக்கவங்க அப்படியே கொத்து கொத்தா தாவேகா பக்கம் போயின்னுக்கிறாங்க. சோ கட்சியை தக்க வச்சுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ட்ரூஸ், பாருங்க நாங்க சப்போர்ட்டை குத்துப்படுறோம், தயவு செஞ்சு எங்க ஆளுங்க இதுக்கு மேல இழுக்காதீங்க அப்படின்ற நிலைமையில தான் அதிமுக இருக்கு. சோ 5 வருஷம் தாக்கு பிடிக்கிறதெல்லாம் சர்வசாதாரணம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. என்ன மேல இன்டென்ஷன் நல்லா இருக்கு, அது அப்படியே கண்டினியூ ஆகணும், அதுதான் முக்கியம். சும்மா வந்த புதுசுல வெல்கம் ஆஃபர் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பழைய குருடி கதவு தரடி அப்படின்னா அது சரி வராது. இப்போ இருக்கிற அந்த டைரக்ஷன் இது அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பக்கம் மக்கள் செல்வாக்கு, அது வந்து ஏதோ ஒரு ஃப்ளூக் கிடையாது. அதே சமயத்துல அவர் அவருடைய கவர்னன்ஸ்ல நிரூபிச்சுட்டார், ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுத்து விட்டார் அப்படின்னும் போது ஒரு அசைக்க முடியாத சக்தியா ஒரு நவீன் பட்நாயக் மாதிரி அந்த மாதிரி வர முடியும். பட் கூட இருக்கவங்க அதை விடுவார்களா? தட்ஸ் a question which I cannot answer now. மிக்க நன்றி சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நேர்களே நீங்க வந்து இந்த வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த டெய்லி பஞ்ச் அப்படிங்கிற சேனல் வந்து அருண் அவர்கள் நடத்துகிறார். சார் வாரத்துல எத்தனை வீடியோ போடுறீங்க சார் நீங்க? மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே, சண்டே. ஓகே, ஸோ 4 வீடியோ வாரத்துல வருது அவரதும்.
அவர் இஸ் a வெரி ரெஸ்பெக்டட் கெஸ்ட் இன் மெனி சர்க்கிட்ஸ். மிக்க மிக்க நன்றி சார். மீண்டும் நாம் விரைவில் உங்களோட சந்திப்போம். நமஸ்காரம். நன்றி, நமஸ்காரம் ஸ்ரீ.